ஹே எல்லாமே திஸ் இஸ் பேங்டன் தமிழ்ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேவோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஐ டோன்ட் ஃபால் இன் லவ் வித் யூ. ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட். இன்னைக்கு என் ஃப்ரெண்டான ஜாய்க்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே ஜாய். இன்னைக்கு ஒன் டேவை நல்லா என்ஜாய் பண்ண. அந்த காடோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ உடம்ப பார்த்துக்கோ, டேக் கேர். ஓகே. ஸோ ஜாய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். லைவில் மீட் பண்ணி 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகணும். தென் எல்லோரும் மறக்காம ஜாய்க்கு விஷ் பண்ணிவிடுங்க. அவள் வந்து எந்த கண்டென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டேக் ஒரு ஒன் ஷாட் எனக்காக என் பர்த்டேக்கு போடு. நிறைய தாட்டி அவள் கமெண்ட் பண்ணுவாள், நான் உன்னை தப்பாக கேட்கல, தப்பாக நினச்சிக்க, அதை திரும்ப திரும்ப உன்னை கேட்குறேன்னு நினச்சிக்க, எனக்கு ஒரு கிஃப்டாக இது எனக்கு கொடு அப்படின்னு ஜாய் கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ ஓகே, ஜாய்க்காக இந்த ஒன் ஷாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஜாய் பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண, ஓகேவா? ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. ஓகேடா, எல்லாம் விஷ் பண்ணிவிடுங்க ஜாய்க்கு. ஓகே ஜாய், உனக்காக இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணு. ஓகே தென் ஓகேடா மிஸ், எந்த இன்ட்ரோ இல்லாமல் கேரக்டர் இன்ட்ரோ எல்லாமே நீங்கள் கதைக்குள்ளே போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸ்டார்டிங் சீன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு கெஃபேல உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் நார்மலாக எப்பயும் போல் கெஃபேக்கு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த சைடு அப்படியே உங்களுக்கு பேக் சைடு ஜாங்குக்கும் டேவும் உட்காந்துட்டு கெஃபேல சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்கல, சொன்னீங்க நார்மலாக அப்படியே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது வயன் அப்படியே டேவை பார்க்குறா. டேவும் ஜாங்குக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போது ரியா பார்த்துட்டு, ஏய் பின்னாடி திருப்பி பாருடி, பின்னாடி ஜாங்குக்கும் டேவும் உட்காந்துட்ருக்காங்க. ஏய் என்ன விளாட்ற அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பின்னாடி திரும்பி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க. பட் நீங்கள் திரும்பி பார்க்கல, உங்களுக்கு பின்னாடி ஜாங்குக் தென் அப்புறம் தான் டே அப்படியே 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க சும்மா வந்திருப்பாங்கடி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு, பாடி பாடி ஒரு ஆட்டோகிராஃப் அந்த மாதிரி வாங்கிக்கலாண்டி, பாடி ஃபோட்டோ இங்கே பாருறியா, அவங்க பர்சனலாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஃப்ரீடமை விட்றி சும்மா ஃபோட்டோ அது இதுன்ட்டு கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ உட்கார சொல்கிறீங்க. வயன் இவங்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டி, பாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாண்டி அப்படின்ற மாதிரி ரியா எவ்வளோ சொல்கிறா. நீங்கள் அவங்கள பர்சனலாக விடு, அவங்க பர்சனலாக அவங்க வந்திருப்பாங்க. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரியா, உட்காரு. நம்ம எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருந்தாலும் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. பெரியா பார்த்துட்டு, போடி நீலாம் ஒரு ஆர்மியா, உனக்கு தேவை ரொம்பவே பிடிக்கும்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி ரியா கேட்குறா. இங்கே பாரு ரியா, நான் எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருந்தால் அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நான் கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. போடி அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. தென் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. இப்போ லைக் பிடிஎஸை பற்றி தான் பேசிகிட்ருக்கீங்க. இப்போ லைட்டாக நம்ம டேக்கும் ஜேகேக்கும் இது கேட்குது. ஸோ நீங்கள் லைக் ரியாவோட ஆப்போசிட்டில் தானே உட்காந்துருப்பீங்க, உங்கள் பின்னாடி தானே ஜேகே இருப்பான். ஸோ ஜேகேக்கு உங்கள் ஃபேஸ் தெரியல, பட் டேக்கு லைட்டாக தெரியுது உங்கள் ஃபேஸு. நீங்கள் பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பார்த்துட்டு, டேய் நமக்கு பின்னாடி ஒரு ஆர்மி உட்காந்துருக்காங்கடா. ஒரு ஆர்மி இல்லை 2 ஆர்மி, கண்ணை தொந்து நல்லா பாடுறா அப்படி சொல்லிட்டே சொல்கிறான். லைட்டாக ஜேகே அப்படி திரும்பி பார்த்துட்டு, இப்போது அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாடி, வடி வடி ஒரு ரேடு வாயை மூடிட்டு உட்காருறியா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. போடி நீங்களாம் ஒரு ஆர்மி இல்லடி, நீங்களாம் ஹேட்டருக்கு மேலடி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. இப்போ அப்படியே பார்த்துட்டு, உனக்கு கொன்றுவேன், அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி விட்றி. சரி நம்ம என்னமோ பேசிகிட்டு இருந்தோம்ல அதே கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரியாவும் பேசிகிட்டு இருக்கீங்க. போடி அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளாக் சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்டு நார்மலாக. ஸோ நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் சாரீஸ்லாம் போட பிடிக்கும். ஸோ நீங்கள் அன்றைக்கின்னு பார்த்து அந்த மாதிரி வேர் பண்ணியிருப்பீங்க பிளாக் சாரீ. டே கவனிக்கிறான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ டே அப்படியே பார்த்துட்டு, ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அவனுக்கு உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே செம்ம தாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே தான் உட்காண்ட்ருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே காஃபி குடிச்சிட்டு போகலான்னு பார்க்கும்போது அப்படியே நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு குட்டி பையன் வந்து அப்படியே உங்களை சாரியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஓய் யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அப்படியே இந்த குட்டி பையன் பார்த்துட்டு, ஹாய் இன்றைக்கி என் பர்த்டே, சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே அந்த குட்டி பையனை அழகாக தூக்கி வச்சு உங்கள் டேபிளில் உட்கார வச்சு, ஓ உனக்கு பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ, அம்மா உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கேட்குறான். நீங்கள் பையன்னு சொல்கிறீங்க. இதுன்றியா, ஹாய் குட்டி பையா, நானும் ஒரு பொண்ணு தான்டா, என்ன திரும்பி பாடுறா அப்படின்ட்டு ரியா சொல்லிகிட்ருக்கா. இப்போ அந்த பையன் பார்த்துட்டு,
போங்க, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வந்தோடனே எனக்கு கண்டுக்கவே இல்லை. இந்த அக்கா தான் என்னை பார்த்தாங்க. போங்க, உங்கள்கிட்ட பேச மாட்டேன். இந்த அக்கா தான் க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான். இப்போ நீங்கள் சிரிச்சிட்டு உனக்கு இது காலையில் தேவையா அப்படின்ற மாதிரியா பார்த்து சொல்கிறேன் பொடி அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் ரியா அப்படி பேசிட்டு அந்த குட்டி பையன் கூட விளாண்டுருக்கீங்க. ஏன்னா அவங்க அம்மா வராங்க. பார்த்துட்டு, அம்மா உன் பர்த்டேக்கு நீ கேக்கெலாம் வெட்டலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேக்கு அம்மா ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படியே அந்த குட்டி பையன் க்யூட்டாக சொல்கிறான். நீங்கள் உடனே சரி அப்போ எடுத்துகிட்டு வா வெட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த குட்டி பையன் அம்மா வந்துட்டு, யுஞ்சன் என்ன பண்ணிகிட்ருக்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ ஆண்டி அவன் டிஸ்டர்ப்லாம் பண்ணல, எங்கள் கூட சும்மா பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வார்த்தையெல்லாம் இப்போ நம்ம ஜங்குக்கும் டேக்கும் கேட்குது. அவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு டே அப்படி உன்னிப்பாக கவனிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் தான் அப்படியே தான் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிலாம் கவனிச்சிட்ருக்கான். அவனுக்கு ஜங்குக்கு இப்போ லைட்டாக ரியா மேலே ஒரு கண்ணு வந்துருச்சு, டேக்கு உங்கள் மேலே கண்ணு வந்துருச்சு. ஸோ அப்படியே ஜங்குக் ரியாவை பார்க்க, இங்கே டே அப்படியே உங்களை பார்க்க, அப்படியே இந்த மூமெண்ட்ஸ் போகுது. அப்படி தான் அந்த பையனுக்கு அப்படி கேக் வெட்டி நீங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்க கேஃபேல பாதி பேர் அப்படியே உங்ககிட்ட வந்து ஹாப்பி பர்த்டேலாம் பாடிட்டுருக்காங்க அந்த பையனுக்காக. ஸோ அப்படி தான் அந்த கேக்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி நீங்கள் கிளம்புறீங்க. டே மச்சான் வாடா வாடா அப்படி சொல்லிட்டு டே கூப்பிட்றான். எங்கடா பே பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி. இப்போ டே சொல்கிறான், டே என்கிட்ட ₹1 இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அப்படின்னு டே பார்த்துட்டு, ₹1 இல்லை, ஏய் அப்படியே நடிக்காதடா, நடிக்கிறடா நீ நல்லா அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். சரிடா கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படி கட்டிகிட்ருக்கான். ஐ மீன் காசு கட்டிகிட்ருக்கான் பில் கவுண்டர்கிட்ட. ஸோ அப்படி தான் டே வெளியே வரான். நீங்கள் அப்படியே போயிட்டு இருப்பீங்க. இப்போ டே பார்த்துட்டு, ஏய் பிளாக் சாரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் யார் அது பிளாக் சாரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா டே தான் அப்படியே உங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே ரியா பார்த்துட்டு, ஏய் டே தாண்டி கூப்பிட்றாரு, வாடி 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 போகலாம், கொன்றுவேன் வா அப்படி சொல்லிட்டு, காலேஜுக்கு டைம் ஆகுதுரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. ஹே பிளாக் சாரி எங்கே போகிற, நெல்லு உன் பின்னாடி வந்துட்டுருக்காண்டி, எங்கடி என்னை விட்டு போகிற அப்படி சொல்லிட்டு டே மட்டும் கத்திட்டே வரான். இங்கே ஜங்குக்கு பார்த்துட்டு, டே மச்சான் எங்கடா போன அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டே மட்டும் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கா. அட பாவி இப்போ தானே அந்த பொண்ணை பார்த்தா அதுக்குள்ளேவா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ண, அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பக்கம் நீங்கள் வேகமாக ரியா பிடிச்சி இழுத்துட்டு போக, பின்னாடி டே அப்படியே உங்கள் பின்னாடி வர, அதுக்கு பின்னாடி ஜங்குக்கு ஃபைனலி அவன் டே கிட்ட வந்து, டேய் என்னடா பண்ணுற, ஏய் அந்த பொண்ணு பின்னாடி வாட போகலாம். டேங்க தேவையில்லாத வேலை, இங்கே சோஷியல் மீடியா வேறு ரொம்ப இதாக இருக்கும், எவனாவது பார்த்து வீடியோ போட்டுற போகிறானுங்கடா. அப்போ ரூமர்ஸு நிறையா உன் பேரில் இந்த ஐடல் கூட போயிட்டான் இந்த ஐடலுக்குள்ளே போயிட்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்குடா. நீ வேறு இதில் மாட்டிக்காதடா, இது ஒரு அகெயின் ஒரு ரூமராக வந்துட போகுது. டே ஜங்குக்கு உனக்கு மட்டும் சும்மாவா, நீ இந்த ஐடல் கூட இருக்க, இந்த ஐடல் கூட டேட்டிங் பண்ணுறேன், உனக்கு தான்டா வருது வாடா அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, சோஷியல் மீடியா இன்டர்வியூ எடுத்துக்கலாம்டா வாடா அப்படி சொல்லிட்டு டே மட்டும் ஓடிட்டுருக்கான். இப்போ பின்னாடி ஜங்குக்கு இருடா ஐயோ இவனை ஃப்ரெண்டாக பக்கத்தில் வச்சுக்கிறது என் பிரச்சனை தான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் அப்படி டே கூடயே ஓடிட்டுருக்கான். அவன் ரியாவை பார்த்துட்ருக்கான். இங்கே ஜங்குக் ரியாவை பார்த்துட்டே போகிறான். இப்போ டே பார்த்துட்டு, ஏய் பிளாக் சாரி என்ன நீ மட்டும் போயிட்டுருக்க, ஒரு கேபாப் ஐடல் பின்னாடி துரத்திட்டு வரேன் கண்டுக்கவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் நின்றுட்டு, ஏன் எங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ரியாவும் அப்படி நின்று ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஏன்னா ஜங்குக் தானே அவளோட பயாஸே. ஸோ அப்படி ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஐயோ குக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கும் அப்படியே ரியாவே பார்த்துட்ருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் முறைச்சிக்கிட்டே டேவை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் இது பப்ளிக், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாங்கள் காலேஜ் போயிட்டுருக்கோம், ப்ளீஸ் எங்களை இது மாதிரி பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ரியாவை பிடிச்சி எடுத்துருப்போம். ஏய் என்னடி பண்ணுறா, அவங்க இவ்வளோ பெரிய கேப்பாக போயிட்டு அவங்க நம்மளை தேடி வந்திருக்காங்கடி அப்படின்ட்டு ரியா புலம்பிகிட்ருக்கா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு, இங்கே பாரு நம்ம போகிறது காலேஜ் படிக்க போகிறோம் சரியா, நம்ம மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணோம் நம்ம சீட்டில் கை வச்சுருவாங்கடி அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் ரியாவை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ரியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி ஏன்னா ஜங்குக்கே தேவி பார்க்கறதெல்லாம் வந்து லைக் அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் ட்ரீமில் தான் பண்ணலாம். ஸோ நேரில் இருக்கும் போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறோமே அப்படி சொல்கிறியா, கஷ்டமாக இருக்குது. நீ வேணால் போடி, நான் வேணால் பேசாமல் போய் பார்த்து பேசி ஒரு ஃபோட்டோ ஆட்டோகிராஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், பல்ல உடச்சிருவேன், வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. சரி வந்து தொலைறேன். இப்போ அப்படியே அப்படியே என்ன பண்ண, ஹலோ பிளாக் சாரி உங்கள் நேமாக சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே கேட்குறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு அப்படியே பின்னாடி டேக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் பிளாக் சாரின்னு கூப்பிடாதீங்க, எனக்கு ப்ரேயர் இருக்குது வயன்னு கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க.
ஓ வயன், ஓகே அப்படி சொல்லிட்டு அப்போ நீங்கள் மட்டும் போயிட்டுருக்கேன். ஏ வயன் ஓடாதடி, இருடி நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள் என் பின்னாடி வராதிங்க, நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கத்திட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ அப்படியே உங்கள் பின்னாடி வந்திருப்பாங்களா, அவனும் காலேஜுக்குள்ளே டே இது கேர்ள்ஸ் காலேஜ்டா. ஐயோ அப்படியா இது சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு போய், இங்கே பாரு மச்சான் தேவையில்லாத வேலை பண்ணுறோம், எவன் நம்ம கம்பெனிக்கு எவனுக்கா தெரிஞ்சது சங்கம் எடுத்துருவானுங்க, தேவையில்லாத வேலை, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி தங்க கூப்பிட்றான். டேய் வேணாண்டா, இப்போ தான் பொண்ணுங்களெல்லாம் பார்க்குறேன், அதுக்குள்ளே போய் இழுக்கிறியடா நீ அப்படின்ற மாதிரி இங்கே டே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ தங்கு பார்த்துட்டு உனக்கு பல்ல உடச்சிருவேன், மரியாதையே வா கிளம்பலாம். ஏய் வேணாண்டா, மரியாதையே வாடா, தேவையில்லாத வேலை பண்ணுறோம், சோஷியல் மீடியா இவனுக்கா தெரிஞ்சு. சும்மாடா சும்மா சோஷியல் மீடியா எவ்வளோ நாடா பூட்டி வச்சிட்ருக்குது. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா, நான் ஒரு பையன்டா, அதுவும் எனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸை நான் மறைச்சி வைக்கிறது, அதெல்லாம் முடியாது, எவனுக்கும் நான் தெரிஞ்சுட்டு போகிறோம், நான் இந்த பொண்ணை தான் நான் விரும்ப போகிறேன் அப்படின்ற மாதிரிட்டே சொல்கிறான். ஓ சார் அப்படி போகிறீங்களோ, ஏன்டா உனக்கு இல்லையா, நீ அந்த பக்கத்தில் ரியான்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டே இருந்தது அப்புறம் என்னடா அப்படி சொல்லிட்டே கேட்குறான். பார்த்துட்டான்டா கண்டுபிடிச்சிட்டான்டா அப்படி சொல்லிட்டு ஜாங்கு அப்படியே முணங்குறான். டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, எத்தனை வருஷமாக நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம், எனக்கு அவனை பற்றி தெரியாது, வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே டே அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் ரெண்டு பேரும் டேவும் ஜங்குக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்காங்க. லைக் அந்த வண்டி சைடில் அப்படியே ஓரமாக போட்டுட்டு அப்படியே உங்கள் கிளாஸே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் உட்காந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் உங்கள் கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே போகிறீங்க. போனால் அங்கேயே தான் ஜங்குக்கும் டேவும் உட்காந்துட்ருக்காங்க, வண்டி மேலே. உங்களுக்குலாம் ஷாக்கு, அப்படி தான் ஓடி வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அப்படி ரியா ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா, ஜங்குக்கும் ரியாவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் மட்டும் கத்திகிட்ருக்கீங்கட்டே அவங்ககிட்ட, ஏன் நீ எதுக்கத்தாலும் கோவப்படுற, ஒரு கேப்பாப் ஐடல் உன்னை தேடி வந்திருக்கான், பார்க்காம கண்டுக்காம போகிற அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே சொல்லிட்டு சரி நான் இப்போ கோவமான கதைக்கு வரல, பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸ்ட்ரைட்டாக கேட்டான். நீங்கள் அப்படியே இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, யாருக்காவது தெரிஞ்சுதான் தப்பாக போயிடும், உனக்கு என்னப்பா நீ பெரிய கேப்பாக போயிடுது, நான் நார்மலான பொண்ணு, நானும் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகி அப்புறம் தப்பாக போயிடும், ஏரியா வாரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரியா பிடிச்சி எடுத்து போகிறீங்க. இப்போ தான் ரியாவும் ஜங்குக்கும் அப்படி பேசலான்னு வந்திருப்பாங்க, அதுக்குள்ளேயும் பிடிச்சி எடுத்துட்டீங்க. விட்டுறீ என் கையை, ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லி ரியா கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு பல்ல உடச்சிட்டு பாடி வீட்டுக்கு போகலாம், இதுங்க அப்படி தான் நின்றுருக்கும், வா நம்ம போகலாம். இதுங்களா இப்படிலாம் சொல்லாதடி அப்படின்ற மாதிரியா சொல்கிறேன். அப்போ நீங்கள் நின்றுக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மட்டும் நடக்கிறீங்க. சரி வர இரு இப்போ அப்படி சொல்லிட்டு ரியா மட்டும் அப்படியே உங்கள் கூட வந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் நடந்து தான் போவீங்க, ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்கள் வீடு. ஸோ அப்படி தான் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ பின்னாடி ஜங்குக்கும் அப்படியேவும் வந்துட்டுருக்காங்க, அப்படி வட்டி தள்ளிக்கிட்டே வராங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படி போயிட்டுருக்கீங்க. வயன் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரியா கேட்குறோம். மரியாதையாக வந்துரு, இல்லைன்னா உன்னை அப்படியே ஃப்ரெண்டுன்னு கூட போக மாட்டேன், இங்கே கழுத்து நினச்சி கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே ரியாவை கூப்பிட்டு போகிறீங்க. தென் வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. இப்போது அப்படியே உங்கள் வீட்டு அட்ரஸை தேவும் ஜங்குக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே பெருமாளே, ஏன் எனக்கு சோதனையாக வருது, நான் என்ன பண்ண உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு ஆணியும் பிடுங்கல வாடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஏன் உள்ளே குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு நைட் டைம் போல் ஆகுது. நீங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா ஜங்குக்கு டேவும் இன்னுமே போகலை. நீங்களாம் அப்படியே கட்டுப்பாயிட்டு சரியாக தூங்கலான்னு தான் உள்ள ரூம் போயிருப்பா. நீங்கள் அந்த கேப்பில் அப்படியே வந்து நைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அப்படியே தான் வெளியே வந்து இங்கே பாருங்கள், எதுக்கு நீங்கள் இங்கேயே நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறீங்க. இப்போது ஜங்குக்கு மேலே டே படுத்துட்டு நீங்கள் தான் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க, உள்ளே விட்டு எதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். ஏன் நீங்கள் சாப்பிட போகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சாப்பாடு கொடுத்தா தானே, நீங்கள் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, வந்தோடனே கதவு சாத்துறீங்க அப்படின்னு நம்ம டே சொல்கிறான். ஜங்கு பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுல்ல அப்படின்னு நம்ம ஜங்கு சொல்கிறோம். ஹலோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் ஹவுஸ் ஓனர் பார்த்தாங்கன்னா எங்களை தான் தப்பாக நினைப்பாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னங்க நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரி நாங்கள் உள்ளே வரலாமா அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு வீடு பெரிய பெரிய வீடெலாம் வச்சுருப்பீங்களா, அங்கே போய் தங்கிக்கோங்களேன், இங்கே ஏன் வந்து நிற்கிறீங்க, ஹவுஸ் ஓனர் எப்போயாச்சும் இந்த வீட்டு வழியாக பாஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது கேர்ள்ஸுக்குன்னு தனியாக நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க, பாய்ஸ்லாம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் ரியாவும் இருக்கிற மாதிரி தான் வீடு வாங்கியிருப்பீங்க, குட்டி வீடு தான்.
ஸோ அப்படி தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, இங்கே பாருங்க, நாங்கள் ஜஸ்ட்டு உங்களை பார்க்க வந்தோம், அவ்வளோதான். என்னடா மச்சான் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜங்குக் கேட்குறான் டே பார்த்துட்டு, அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்ன இன்றைக்கி தான் என்ன பார்த்தீங்க, இன்றைக்கி பார்த்தோன்னே இப்படி உங்களுக்கு பிடிக்கும், என்னங்க அப்படிலாம் இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, இங்கே இருக்காதீங்க போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் துரத்தி விடுறீங்க. சரிங்க, ரொம்ப தான் துரத்துறீங்க, சரி கிளம்பும் அப்படி சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்து உட்கார்றா அவங்க துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. எப்பாடி ஒரு நிமிஷம் போச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ உள்ளே வரீங்க. உள்ளே வந்து ரியா அப்படியே டோர் வெளியே நின்றுட்டுருக்கா. ஏய் என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு மாதிரியா கேட்குறா. என்ன எப்படி பேசணும், இங்கே பாரு ஒரு அளவு தான், இல்லைன்னா நீனும் அவங்க கூட ஓடிப்போ அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு, ஏய் எவ்வளோ பெரிய கேப்பாக போயிடுது தெரியுமா, நீ என்னடி சாதாரண மனுஷங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற, இது வெளியே தெரிய வந்துச்சுன்னா வயன் உன் நிலமை நினச்சி பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ ரியா சொல்கிறான், நீங்களும் அப்படியே ட்ரீம் வேர்ல்டு போகிறீங்க, லைக் என்ன ஆகுதுன்னா ஜெயிலுக்கு போகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே ரியா பார்த்துட்டு, சரிடி வா தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரியா இப்போ தூங்க போயிட்டீங்க. ஸோ அப்படியே மார்னிங் போல் அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அகெயின் அவங்க 2 பேரும் வண்டியை வச்சுட்டு, டே மச்சான் அவள் வருவாளா வரமாட்டாடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் சரிக்காண்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நீங்கள் தாங்க பிரச்சனை அப்படின்னு ஜங்கு சொல்கிறான். அப்படியே அப்படி ஜங்கு கூட காலை வச்சுட்டு இவ்வளோ பேசக்கூடாதுறோம். அது நான் தான் சொன்னேனே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ பிடிச்சவங்க கிட்ட தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், ஹவுஸ் ஓனர் வந்தாங்கண்ணா அப்படின்னு நினைப்ப ஜங்குக், ஹவுஸ் ஓனர் வந்தாங்கன்னா எங்களை திட்டுவாங்க, எங்களை அடிப்பாங்க, இதை தானேங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஜங்குக் சொன்னோடனே இப்போ ரியா ஓடி வந்து கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு நம்ம சொன்னோடனே நீங்கள் அப்படி அப்படி சொல்லிட்டு மண்டையில் ரியாவோட மண்டையிலே கொட்டுறீங்க. தென் ரியா பார்த்தா ஐயோ அடிச்சிட்டாலே வலிக்குதுடி அப்படின்ற மாதிரி ரியா கத்துறா. வலிக்கட்டும் நீ வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இங்கே பாருங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ ஜங்குக் நீங்களா அதுவும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ப்ளீஸ் போங்க, எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலையில் கை வச்சுட்டு என்னென்னமோ பேசுகிறீங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா உள்ளே அந்த வண்டியில் யாருமே காணும். நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. ரியா அப்படியே உள்ளே வாங்க நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன் அப்படி சொல்லிட்டு ரியா கூப்பிட்டு போகிறோம். ரியா என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போது நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. உள்ளே வந்து அப்படி பார்க்குறீங்க 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அதாவது நம்ம டேவோ ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு காஃபி டீ எதாக இருந்தாலும் ஓகே, இப்போ யாரும் உங்களுக்கு போட்டு தர சொன்னா தோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கத்துறா. முதல்ல ஒன்றை வீட்டை விட்டு தொல்லணுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ரியா பார்த்துட்டு தள்ளனா நீ எங்கே போவ, தனியாக போயிடுவியா, மாவளே உன் பல்ல உடச்சிருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஜங்கு சொல்கிறான். இப்போ டே அப்படி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நல்லா சரிங்க, இன்னும் நல்லா வாயை விட்டு சரிங்க அப்படின்னு ஜங்கு அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, ரியாலாம் வந்து அப்படியே முழிக்கிறா. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு அவனுக்கு சிரிப்பு வருது. ரியா நீ சிரி எல்லோரும் சரிங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஜங்குக்கு சொன்னோன்னே இப்போ அப்படி நீங்கள் கொட்டு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கடுப்பு வருது. இப்போ ஹவுஸ் ஓனர் வந்தால் நீங்கள் அவ்வளோதான் உங்கள் சோழியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் ரெகுலராக வந்து உங்கள் வீட்டை பார்ப்பார், செக் பண்ணிட்டு போவார் யாராவது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப சுத்தமாக தான் இருப்பீங்க, பட் இருந்தாலும் அவர் செக் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டால் என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள் காஃபி டீ குடிச்சிட்டு உடனே கிளம்பிடுங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தானா கண்டிப்பாக திட்டுவார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்க நாங்கள் போயிடுறோம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. நீங்களும் சீக்கிரம் கூட்ரி என்னடி பண்ணிகிட்ருக்க, நான் ஜங்குக்காக பனானா மில்க் செய்கிறேன், நீ வேணா டேக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் செய் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் இதுங்க 2 வந்ததுக்கு ஸ்ட்ராபெரி மில்க்கு பனானா மில்க் வேறு ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் கத்திகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு மச்சான் இதுக்கு 2ம் பண்ணுறதை பார்த்தா நமக்கு விஷம் வச்சுருவாளுக்கு போலக்கே அப்படின்னு நம்ம ஜங்கு சொன்னேன். ஆமாண்டா எனக்கும் தெரில, சுகருக்கு பதில் விஷம் வச்சுட்டா. ஆமாம் வச்சுட்டா அதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம், இந்தாங்க குடிச்சிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. எதுவும் கலக்கலை இல்லை அப்படின்ற மாதிரி இப்போது ஜங்கு கேட்குறான். டேவும் பார்த்துட்டு எதுவும் கலக்கலை இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒரு 100 ml பாய்சன் 2 பேரும் கலந்து வச்சுருக்கேன், குடிச்சிட்டு சாகுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு அப்படியே உங்கள் மண்டையில் அடிக்கிறோம். என்னடி பேசிகிட்டு இருக்க, ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ
புக்கிலலாம் படித்தது இல்லையா அப்படி சொல்லிட்டியா கேட்குறா. படித்த நாள் தாண்டி இப்படி முத்தி போய் உக்காந்துருக்கேன். இங்கே பாருங்க, கொடுத்துட்டு உடனே கிளம்புங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் சரி ஓகே ரியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரியா கேட்குறா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி போட்டு தருவியா இப்படி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படி இழுத்துட்டே கேட்குறான். கண்டிப்பாக போட்டு தர மாட்டான் அப்படி சொல்லி கத்துறீங்க. ஐயோ நான் கிளம்பிடுறேன் அப்படி சொல்லி ஜங்குக்கு ஓடுறான். அப்படின்ட்டே உங்களை பார்த்துட்டு எனக்கும் கிடைக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மண்ணாங்கிட்டே கிடைக்காது, கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேவும் சரி கிளம்புறேன், டே மச்சான் என்னை கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படின்ட்டே 2 பேரும் இப்போ கிளம்பிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் தள்ளி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள செம்ம பிளஷிங்க. இப்போ அப்படியே ரியா அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்புடி காலேஜுக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தென் ரியாவும் கிளம்புறது இருக்கட்டும், மேடம்க்கு அப்படியே சீக்ஸ்லாம் ரெட் ஆகுற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரியா கேட்குறான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு மாதிரி வின்டர் டைமில் அது அப்படி தான். ஓ சம்மரை பார்த்தா உங்களுக்கு வின்டர் மாதிரி தெரியுதா மிஸ்ஸஸ் வயன்? கிம் வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. யார் சொன்ன கிம் வயன்லாம்? அதெல்லாம் ஒரு கண்ட்ராக கிடையாது, ஜஸ்ட் வயன் தான். போ அப்படி சொல்லிட்டு அப்படி லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படி சொல்கிறீங்க. வயன் வெக்க தானே பற்ற அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. அது மண்ணாங்கட்டியில் அல்லடி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் நீங்கள் கிளம்பி அப்படியே இப்போ வெளியே வரீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் காலேஜுக்கு இப்படி கிளம்பிட்டுருக்கீங்க. பின்னாடியே பார்த்தா உங்களுக்கு பிடிக்காத 2 ஜந்துங்க வருது. நிறைய அதில் நம்ம டேவும் ஜங்குக்கு தான். என்ன இதுங்க, என்ன இப்போதானே அனுப்பி வச்ச மறுபடியுமா? கடவுளே முருகா, யாருக்கிட்டையும் மாட்டாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படி இப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் நடந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன்னா என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா? ஓகே ப்ளூ கலர். ப்ளூ கலர் போட்ட பொண்ணே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் தான் வயன்னு சொல்லி என்னை கூப்பிட சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன இப்படிலாம் கூப்பிட்றீங்க, இந்த நேம் வச்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். சரி ஓகே வயன் போகாதடி இருடி நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே நேராக போகிறான் அவங்க கூடயே. ஸோ நேராக நீங்கள் காலேஜுக்கு தான் ஸோ போகிறீங்க. இப்போ டே பார்த்துட்டு காலேஜுக்கு போறியா வரண்டி அங்கேயே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுறானா, ஜங்கு படா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறானா, நீங்கள் உட்காந்துருக்க கிளாஸுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜன்னல் இருக்கும். நீங்கள் உட்காந்துருக்க இடமே ஜன்னல் ஏரியா தான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே லெக்சர் எடுத்துகிட்டு இருக்கதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அதை கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஒய் அப்படின்னு சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னது இது? ரியாவும் கவனிக்கிறா, யார் இது ஓய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. சுற்றி யாரும் இல்லை. உங்கள் மேம் அப்படியே எழுதி போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜன்னல் வரையும் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தாட்டே அப்படியே கையில் ஜூஸ் வச்சுக்கிட்டு வயன் நான் தான் அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படியே சைக்கிளு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அப்படியே டே பார்த்துட்டு இல்லை ஜூஸ் குடிக்கலான்னு வந்தேன், ஸ்ட்ராபெரி உனக்கு வேணுமா அப்படி சொல்லி கேட்குறான் சைகையிலே. நீங்கள் பார்த்துட்டு பொல்ல உடச்சிருவோன்னு குத்தி மூக்கெல்லாம் ரத்தம் வர வச்சுருவேன். போயிட்டு மேம் இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக்கு அங்கே பனானா கொடுத்துட்ருக்கான். உங்கள் ஃப்ரெண்டு என்னடி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாருடி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவன் நேராக தேவைலாம் பார்க்கல, நேராக ஜங்குக்கு பார்த்து ஹாய் ஜங்குக் அப்படின்றா. இப்போ நீங்கள் கத்தாதடி மேம் பார்த்தா திட்டுவாங்கடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஜங்கு கிட்டே பேச நீங்கள் கிட்ட ஒழுங்காக போயிடு, மேம் பார்த்தா திட்டுவாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை வச்சு கும்பிடுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் மேம் பார்த்துட்டு வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. மேம் அது கெட் அப் கோ அவுட் சைட் அப்படின்றாங்க. நீங்கள் மேம் நான் எதுவுமே பண்ணாமல் விண்டோவில் என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பார்த்தா யாருமே அங்கே இல்லை. அப்படின்னு நீங்களும் எட்டி பார்க்குறீங்க, பார்த்தா யாருமே இல்லை. எங்கடா போனாங்க, ஐயோ மாட்டி விட்டானே. மேம் அது கோ அவுட் சைட் வயன், பிடிக்கலன்னா கிளம்பணும் சரியா, அதை விட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணாது கிளம்பு அப்படின்றாங்க. நீங்கள் மேம் அது கோ அவுட் சைட், என் பொறுமையை சோதிக்காத போ. ஆமாம் எங்கள் பொறுமையை சோதிக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கணும். ஐயோ ஏரியா வாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றீங்க. அப்படியே பார்த்துட்டு மேம் நானும் போகலாமா, கொன்றுவேன் என்ன 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போடலானா, நீ உட்கார்
அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இப்போ அப்படி நீங்கள் வெளியே வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியலை, கையை பசைஞ்சிட்டு ஐயோ இவனால் ஒரு பீரியடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பசைஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போது ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ அப்படி தான் கை பசஞ்சிட்டு அப்படியே அவங்க உட்காந்து ஐயோ மேம் வர இம்பார்ட்டன்ட்லாம் சொன்னாங்க, நான் வேறு எதுவும் கவனிக்காமல் இவனை பார்த்துட்டு ஐயோ என் தப்பு தான் என் தப்பு தான் என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை அடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் சைட்லேருந்து சவுண்ட் கேட்குது, ஏய் ஒயன் 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 அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தாட்டே நிற்கிறான். அப்படி சொல்லிட்டு பயந்துட்டீங்க. பயந்துட்டு தானே எப்படி செமையாச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ எப்படி இங்கே உள்ள வந்த, வாட்ச்மேன் எப்படி விட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு பார்க்கணுண்டாடி சிவரி இது குச்சி வந்தேன், அங்கே பார்க்கலான்னு பார்த்து அப்படியே போகலான்னு பார்த்தா ஓவர் அவாய்ட் பண்ணுறல்ல அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம், அவாய்ட் பண்ணுறதுக்கு நீ பெரிய அப்படியே உலக அழகா. யாரை பார்த்து உலக அழகன்னா, நான் எவ்வளோ ஆன்சம் தெரியுமா, அப்படியே என்னை தேடி எத்தனை பொண்ணுங்க க்யூவில் நிற்கிறான், உன்னை மட்டும் தான் தேடின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறான். ஆமாம், இவர் இப்படி உலக அழகுன்னு, இவரை விட்டால் வேறு யாரும் எனக்கு கிடைக்காதான், நான் மட்டும்தான் உனக்கு அப்படின்ற மாதிரிட்டே சொல்கிறான். சரி எதுக்கு இங்கே வந்த, ஒன்றால எனக்கு ஒரு பேர் போச்சு, இப்போ ஒரு பேரால் இப்போ நான் என்னென்ன பண்ணணும் தெரியுமா, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுக்கணும், இம்பார்ட்டண்டான மேம் சொன்னதெல்லாம் மார்க் பண்ணணும், நீ மார்க் பண்ணி தருவியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இது தானே சிம்பிளான மேட்டர், உன் ஃப்ரெண்டு ரியாட்ட சொல்லி அப்படியே அவள் புக்லேயும் கலர் அடிக்க சொல்லு. இங்கே பாரு, கலர் அடிக்கிறது தானே ஈஸியாக, அந்த ஹைலைட்டரை வச்சு நாங்கள் கலர் அடிச்சுட்ருக்கோம்னு நினச்சிட்ருக்கேன். இம்பார்ட்டண்டானதுக்கு கரெக்டான கலர் அடிக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ரெட் கலர் அடிப்போம், வெரி இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் எல்லோ கலர் அடிப்போம், சும்மா இம்பார்ட்டண்ட்டாக க்ரீன் கலர் அடிப்போம், இல்லைன்னா நார்மலான பாயிண்ட்னா ப்ளூ கலரில் அடிப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு செக் இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்கிற, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ ஏன் தேவையில்லாம எந்த கதையில் பேசுகிற, நான் இதெல்லாம் உன்ட்ட பேச வரல, உன்கிட்ட பேச வந்த காரணம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றான். இங்கே பாரு, நீ என்னை நேற்று தான் பார்த்த, நேற்று பார்த்தோன்னே உனக்கு பிடிக்குதுன்னா அது சம்திங் ஜஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும், நீ போ. எனக்காவது மேம் பார்த்தா இன்னும் இல்லை டிசி கொடுத்து கையோடு அனுப்பிச்சிடுவாங்க, அப்புறம் நான் இந்தியாவில் போய் தான் போகணும். என்ன நீ இந்தியாவா அப்படி சொல்லிட்டே கேட்குறான். நீங்கள் அப்படியே அப்புறம் என்னை பார்த்தா எப்படி இருக்குது, கொரியா போன மாதிரியா இருக்குது, நான் இந்தியன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பார்த்துட்டு அதான் உன் லுக்கே சரியில்லையா, நேற்று ஒன்று சாரியில் பார்த்தேன், நானும் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், அப்போது இந்தியன் காமிச்சிது, அப்படியே சரி ஓகே அப்படியே போட்டி வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, சாரியில் நீ சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது, நீ செம்மையாக இருந்த அப்படின்றான். இப்போ நான் என் சாரி எப்படி இருந்துச்சுலாம் கேட்கல, தயவு செஞ்சு ப்ளீஸ் போறியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போட்டே பார்த்துட்டு போகணுமா, சரி ஓகே போகிறதுக்கு முன்னாடி உன் புருஷனுக்கு ஒரு கிஸ்ஸு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது புருஷனா, நீ யாருன்னு எனக்கு எது நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்றான். இங்கே பாரு, நீ தெரியும் எனக்கு தெரியும், நீ பிடிஎஸில் ஒரு ஐடல், ஆனால் இங்கே பாரு எனக்கு இப்போ அதெல்லாம் தர முடியாது, நீ போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் போகணும்ண்ணா, எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்றான். நான் அதெல்லாம் தரமாட்டேன், நீ என்ன தப்பா அப்படி பண்ணுற, நீ இப்படிலாம் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு கொடுத்துருவேன். சோஷியல் மீடியா போட்டு தருவேன், நீ தந்த நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்ன பண்ணுவேன், கிட்னாப் பண்ணி உன்னை கொலை பண்ணிடுவேண்டி அப்படின்றான். ஐயோ அவ்வளோ பெரிய கொடுமைக்காரடா, ஐயோ கிம்டையாங்க ஒரு கொடுமைக்காரர் என்னை கொலை பண்ண போகிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. கத்தாதடி, கத்தில் வந்துடுவான் போலக்கே, அவங்க எவ்வளோ ஒருத்தி கத்தாத அப்படி சொல்லிட்டு அவன் வாயில் கையை எடுத்து வச்சுக்கிறான். நீங்கள் கையெல்லாம் வைக்காத போயிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீ போகலன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏன் இந்த பொண்ணுங்க இப்படி பண்ணுறீங்க, பசங்க தேடி வந்து உங்களை லவ் பண்ணாலும் தப்பு, அந்த பசங்களே வந்து உங்களுக்கு லவ் லெட்டர் கொடுத்தாலும் தப்பு, என்ன தான் உங்களை பண்ண சொல்கிறீங்க, நீ எதுவும் பண்ண சொல்ல வேணாம், நீ கிளம்பு, நீ நினைக்காத நல்லா அப்புறம் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்க போகும்போது பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இங்கே பாரு, நீ இதுக்கப்புறம் இங்கே வந்தால் உனக்கு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு சரி வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் அப்படியே ஓகே செல்லம் டட்டா பாய் அப்படி சொல்லிட்டு போகிறான். இந்த பாயும் வேணாம் போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அப்படியே பார்த்துட்டு சரிடி பாய்டி அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறான். நீங்கள் போய் தொலைஞ்சானா சாமி அப்படியே நீங்கள் எட்டி பார்க்குறீங்க அவன் போகிறானா இல்லையான்ட்டு. அப்படியே கேட்டு வழி அப்படி குதிச்சு போகிறான். அடப்பாவி என்னை பார்க்கணுன்னு குதிச்சு வரியா, யாரா நீ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் மேம் வந்து வாயன் உள்ளே போ அப்படின்றான். மேம் ரியலி சாரி, அந்த சாரி பூரியெல்லாம் வேணாம், நீ உள்ளே போ
அப்படின்றாங்க. சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் ரியாவை போய் பார்க்குறீங்க. ரியா கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறீங்க. ரியா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஏய் ஜங்குக்கு வந்தாராடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் இவன் ஏன்டா வந்தானேன்னு இருந்துச்சு, அதில் வேறு ஜங்குக்கு வந்தாரா கேட்குறேன், மூஞ்சி ரெண்டு குத்திடுவேன் பிடிக்கிட்ட சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் புக்ஸில் மேம் மார்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே என்ன இதுலாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே எழுதிட்டே ரியாவை பார்த்து, அது ஏன்டி அது நான் எப்போல்லாம் இந்த கிளாஸில் ஆப்சன்ட் போடுறனோ அப்போல்லாம் மட்டும் ஏன்டி இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ரியா பார்த்துட்டு, எல்லாம் அப்படி தான், சரி ஓகே நீ மார்க் பண்ணிவிட்டு சீக்கிரம் கொடு, டைம் வர ஆயிடுச்சு, அடுத்த லெக்சருக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி நீங்களும் ரியாவை அப்படி பேசிட்டு சிரிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே பிரேக்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அடுத்த லெக்சருக்கு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப போரிங்காக போகுது, தூக்கமாக வருது. அப்படி ரியாமல் சாஞ்சிக்கிட்டு, ஏரியா போர் அடிக்க தெரியும், லாஸ்ட் பீரியட் மட்டும் ஏன்ட்டு இப்படி இருக்குது, லாஸ்ட் லெக்சர் சுத்தமாக பிடிக்கலடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரீங்க. அப்படி கேட்டுக்கொள்ளி வந்து பார்த்தா மறுபடியும் டேவும் இதாகும், ஏய் இந்த பொண்ணுங்க எப்படா வருவா அப்படின்ற மாதிரி எங்கள் டே சொல்லிகிட்ருக்கோம். வருவாடா ஆமாம் நீ உன் ஆள்கிட்ட எப்படா ப்ரப்போஸ் பண்ண போகிற அப்படி சொல்லி டே கேட்குறான். இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே வரீங்க, அப்படியே டே பார்க்குறான். அப்படியே டாப் டு பாட்டம் நீங்கள் எப்படி அப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த ப்ளூ சுடிதார் போட்டு வரீங்க. டே பார்த்துட்டு, டே அந்த ப்ளூ சுடிதார் வந்துடுச்சுடா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஏய் நான் மட்டும்தான் ப்ளூ சுடிதார் சொல்லணும், நீலாம் சொல்லக்கூடாது, நீ என்னை கூப்பிடு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தேக்கி கிட்ட சொல்கிறான். ஓவர் பொசசிவாடா உடனே அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு அப்படியே கேட்குறான். டே பார்த்துட்டு, ஆமாண்டா அப்புறம் இருக்காதா பின்ன அப்படின்ற மாதிரி, டே ரொம்ப லவ் வைக்காத, அப்புறம் அவனை குண்டு தூக்கி போகிறமே எதாவது சொல்லிட்டு போகிறான், அதெல்லாம் சொல்ல மாட்டா, நீ மூடிட்டு வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் அப்படியே டேவும் வண்டி தள்ளிக்கிட்டே, ஏங்க என்னங்க அப்படி போயிட்டே இருக்கீங்க, இங்கே பாருங்கள் நான் வராதீங்க சொன்ன திரும்ப ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே ஜங்குக்கிட்டையும் டேக்கிட்டையும் சொல்கிறீங்க. இப்போ டே பார்த்துட்டு, பின்ன என் கண் தென் அப்புறம் என் ஹார்ட் எல்லாமே உங்கள் பின்னாடி தாங்க போக சொல்லுது, உங்களை மட்டும் தான் பார்க்க சொல்லுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே டே சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு, மச்சா பின்னுறான் டைலாக்ல, ஐயோ அப்படின்ற மாதிரி இங்கே ரியா ஜங்குக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு அளவு தான் எல்லாமே, நான் அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பார்த்தா சிரிப்பார். அவர் பார்த்து உடனே என்னத்தம்மா கேட்பாரு, ஏம்மா அவ்வளோ பெரிய கேப்பா பாடல் ஓம் பின்னாடி சுற்றுறா, நீனா அவ்வளோ பெரிய அழகான்னு கேட்பாரு. உனக்கு அது அசிங்கம் தேவையா அப்படின்ற மாதிரி இங்கிட்டே சொல்கிறேன். ஏன் நான் அழகா இல்லையா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இருக்கதான் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி போங்க அப்படி சொல்லிட்டு ரியா கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. இருடி பேச விடுறி, நீ தானே போயிட்டுருக்க, நீ போடி, நான் ஜங்கு கிட்ட போய் எங்கேயா போய் தொலைங்கடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியா கை விட்டீங்க. ரியா அப்படியே ஜங்கு கிட்ட அப்படியே பேசிட்டு வரா. எங்கள்கிட்ட அவங்க நீங்கள் அப்போலேருந்து ஒரு டவுட் கேட்டுட்ருக்கீங்களே, ஏன் நான் அவங்க பின்னாடி சுற்றுறேன்ட்டு, அதை நான் வேணால் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிட்டே கேட்குறான். உடனே நீங்கள் திரும்பி பார்த்துட்டு சொல்வீங்க. சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி திரும்பி பார்த்துட்டு கேட்குறீங்க. ஓகே சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் என் வண்டியில் உட்காருங்க, நம்ம பேசிகிட்டே போகலாம், என்ன உங்கள் வீட்டில் நான் அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். என் வீட்டுக்கு போக எனக்கா தெரியாது, நான் போய்க்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை நான் அப்படியே சும்மாலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் வண்டியில் உட்காருங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிட்டே சொல்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு, அதெல்லாம் முடியாது, யாரும் தெரியாது வண்டியில் போயெல்லாம் உட்கார முடியாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பெரிய கேப்பாப்பேன், ஏம்மா நிறுத்துங்கப்பா, நீங்கள் ரொம்ப பெரிய கேப்பாப்பேர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, சரி வந்து தொலைகிறேன் அப்படியே சொல்லிட்டு அப்படியே டேவோட வண்டியில் உட்காடுறீங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் விடுறீங்க. ஹெவி டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது அப்படியே மேலே ஏஞ்சி என் மேலே வந்து என் கழுத்தில் வந்து உட்காந்துக்கலான்னு பிளான் ஆவேன் அப்படி சொல்லி கேட்குறான். அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அப்படி முன்னாடி உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி பின்னாடி போயிடுங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படியே டைட்டாக வந்து இப்போ அப்படியே லைக் அவன் ஒட்டுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படியே டே பார்த்துட்டு சிரிக்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு, பார்த்தியா உன் ஃப்ரெண்டு அதுக்குள்ளேயே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நம்ம எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி ரியா கேட்குறான். தோ என் மச்சான் வண்டியை விடட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம், இன்றைக்கி ஒரு செம மூவி இருக்குது, போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி எங்கள் ரியாவும் ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மூவிக்கு போகிறீங்க, 2 பேரும் பல்ல உடைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ரியா பார்த்துட்டு, உனக்கு பொறாமடி அப்படின்ற மாதிரி ரியா சொல்கிறான். ஆமாம் எனக்கு தானே பொறாம, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள், நேராக வீட்டில் போய் வண்டியை விடுறீங்க, நீங்கள் சொல்லவும் வேணாம், வாணியும் பிடுங்க வேணாம், நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க. சொல்கிறேங்க இருங்கங்க, இறங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே உட்கார சொல்கிறான். சரி சொல்லுங்கள் இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போகிறான்.
நீங்கள் என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்குமா டக்குனு ஸ்பீட் பிரேக்கர் வருது, டக்குன்னு போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா விட்டா மேலே தான் போய் உட்காந்துப்பீங்க. ஸோ அதனால் அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. சிரிக்கிறான், அவனுக்கு ஒரே ஷையாக இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. அப்படி நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே டோரை சாத்தலான்னு போகிறீங்க. டக்குன்னு அவன் கையை வச்சுட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்ன அதான் வீட்டு வரைக்கும் விட்டுட்டீங்க, நான் கேட்டதுக்கும் ஒன்றுமே சொல்லல, அப்புறம் என்ன வீட்டுக்குள்ளே வரீங்க, ஹவுஸ் உனக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வந்தவங்களும் இப்படி பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேங்க, ஏங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு மட்டும் என்னோடய கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் எப்படி நேரம் அவன் மட்டும் ஹாலில் அப்படியே சோஃபாவில் உட்கார என்னமோ அவர் வீடு மாதிரியும் அவர் வந்து உட்கார்றாரு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஏன் பின்னாடி வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பார்த்துட்டு எனக்கு உங்களை அப்போலேருந்து பிடிச்சிருக்கு, நான் அப்போலேருந்து சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் என்னை பிடிக்காத மாதிரியே இருக்கீங்க, ஏங்க என்னை பிடிக்கலையே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ வேறு ஏதோ பொண்ணு நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது இது நான் நீங்கள் நினைக்கிற பொண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, கேட்காம உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் நீங்கள் அப்படியே தான் சரி அப்படியே சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கிச்சன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறானா அப்படியே உங்கள் பின்னாடி வந்து பேக் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு டே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. டக்குன்னு அப்படியே உங்களை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பின்னாடியே நிற்க வைக்கிறான். ஐ மீன் நீங்கள் எப்படி நின்னீங்களோ அதே பொசிஷன் நிற்க வச்சு அப்படியே உங்கள் ஹிப்பு பிடிச்சி டைட்டாக க்ரிப் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே எப்படி நிற்கிறீங்களோ அதே பொசிஷன் நிற்கிறீங்க. டேயோட கை இப்போ உங்களோட 2 ஹிப்பில் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது அப்படியே பார்க்குறான். என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துட்டு அப்படியே நீ செய், நான் என் கை இங்கே அது மட்டும் அது வேலையை பார்க்குது, நீ அப்படியே செய் அப்படின்றான். நீங்கள் அதெல்லாம் வேணாம், நீங்கள் தள்ளி போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டீங்க. டக்குன்னு அவனும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே என்ன பண்ணுறான், அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்குல்ல ஃபுல்லாக அதில் உட்காந்துக்கிட்டான். நீங்கள் இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டும் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு இந்தாங்க, நீங்கள் எப்போ குடிக்க தானே என் வீட்டுக்கு வருவீங்க, குடிச்சிட்டு கிளம்புங்க, ஹவுஸ் ஓனர் வந்தால் திட்டுவாங்கன்னு சொல்ல போகிறீங்க தானே. நீங்கள் உடனே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. குடிச்சிட்டு கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போது அப்படியே என்ன பண்ணுறேன்னா அதை குடிச்சிட்டு அப்படியே வெளியே போகிறான். அப்படி வெளியே போகிறான் போலக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி போயிட்டு அந்த டோர்கிட்ட நிற்கிறான். நீங்களும் அப்பா போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அவன் போயிடுவான்னு நினச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அதுதான் கிடையாது, உங்கள் பின்னாடி ரூம் வரைக்கும் வந்திருப்பான். அப்பாடி ஒரு வழியாக ஒருத்தனை அனுப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ரூமில் உட்காந்துட்டு ஒரு கொண்டையை போட்டுட்ருக்கீங்க. 2 கையை தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்ருக்கீங்க. டக்குன்னு திரும்புறீங்க, பார்த்தா பின்னாடி அம்மா பேய் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறான். இப்படி டக்குன்னு வந்து நிற்கிறீங்க. என்ன நீங்கள் போகலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் ஏன் போகணும், இது என் பொண்டாட்டி வீடு, நான் இங்கே தான் இருப்பேன். பொண்டாட்டியா, இங்கே பாருங்கள், நான் அப்போலேருந்தே சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, உங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படி இப்படி ப்ளா அப்படி இருக்கும் போது நீங்கள் எதுக்கு என்கிட்ட பழகுறீங்க, அந்த பொண்ணுக்கு தப்பு தானே பண்ணுறீங்க, என்ன நீங்கள் மற்ற பசங்க மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள்லாம் இவ்வளோ நீங்கள் ஹானஸ்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்ச பொண்ணுக்கு இப்படி பண்ணுறீங்களே சீச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வாய முடு, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு நான் சொன்னேண்ணா, சோஷியல் மீடியா 100 கதை பேசுந்தான், அதெல்லாம் நீங்கள் ஏன் உண்மையாக நினைக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் கேபாப் ஐடல், ஜஸ்ட்டு கேபாப் ஐடல், எங்களை ஆர்டிஸ்ட்டை மட்டும் பாருங்கள், நீங்கள் ஏன் எங்களை ஹஸ்பண்ட் மாதிரியும் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியும் எங்களோட பெட்டராக உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறனால தான் எங்களை பற்றி உங்களுக்கு தப்பாக தெரியுது. ஸோ எனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகலை, அது ஜஸ்ட்டு ரூமர், சோஷியல் மீடியாவில் தப்பாக வந்திருக்கும், அதை வச்சு அவனுங்க காசு ஓட்டலான்ட்டு என்ன இப்படி சொல்கிறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வேறு வேலை கிடையாது, இதுதான் போட்டு மீம்ஸாக ஆக்கணும், 2025 இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்காக சோஷியல் மீடியா இதெல்லாம் பண்ணுற சகஜம் தான், இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அதனால் இதை சோஷியல் மீடியாட்ட போய் இல்லை இது ரூமரு, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு சொல்லுவேன். பின்னாடி எனக்கு அதுவே பிரச்சனை கொடுக்கும், புரியுதா?
ஸோ நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான், எங்களுக்குள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு தான் ஆசை. உங்களை மாதிரி ஆளுங்கனால தான் எங்களால் ரிலேஷன்ஷிப்பை தள்ளி போட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி பேசுகிறாரே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. அது நான் கஷ்டப்படுத்திட்டேன் நான் உங்களை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. கஷ்டம்லாம் படுத்தலை. லைக் இந்த மாதிரி கேட்காதீங்க. எனக்கும் ஆசை தான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கூட சந்தோஷமாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, நான் நினச்ச மாதிரி ஒரு 5 குழந்த அப்படின்னு ஒன்று. நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. என்ன முழிக்கிறீங்க? எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் சூப்பர் ஆசை உங்களுக்கு, போங்க நெட்ட போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போக முடியாது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி டைட்டாக க்ரிப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே டே பார்த்துட்டு டே தயவு செஞ்சு அங்கே ஒரு கை வைக்கிறீங்க. இப்போ தான் கிச்சனில் அங்கே கை வச்சு எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியா இருக்குது அப்படின்றான். உங்களுக்கு அப்படி ஒன்றும் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படி முழிக்கிறீங்க. டே பார்த்துட்டு என்ன மாதிரியா இருக்குது சொல்லு, என்ன மாதிரியா இருக்குது. அவன் கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு இருக்கீங்க. டக்குன்னு பின்னாடி பெட் இருக்குது அப்படி 2 பேரும் கீழே விட்டீங்க. டே பார்க்குறான். என்ன நீங்கள் என்ன அவருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏந்திரிக்க பார்த்துட்டே அப்படியே உங்களை பிடிச்சி உங்கள் ஹிப்பை இன்னும் நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு டே இது தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏந்திரிக்கிறீங்க. டே அப்படியே உங்களை ஹேர் அப்படி பிடிச்சி இழுத்துட்றான். நீங்கள் அப்படியே பொத்துன்னு டேயோட அவனோட செஸ்ட்லேயே விழுந்துட்டீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு அப்படியே என்னது இது அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அப்படியே டேவோட செஸ்ட்டில் இருக்க ஹார்ட் சவுண்ட், அந்த பீட் சவுண்ட் கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க டேவை. இது பார்த்தியா, நீ மேலே விழுந்தோடனே என் ஹார்ட் பீட் எப்படி துடிக்குதுன்னு. அப்போ இந்த ஹார்ட் பீட்டுக்கு சொந்தக்காரி நீ தானே, என் ஹார்ட்டுக்கான சொந்தக்காரி நீ தானே. அப்படி இருக்கும்போது நான் உன் பின்னாடி தானே வர முடியும் ஏன் சொல்லு அப்படின்ட்டு அவன் பெட்டில் அப்படியே சொக்குசாக படுத்துட்டு அப்படியே கேட்குறான். நீங்கள் அப்படியே டேவை பிடிச்சி எழுப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜேகேவும் ரியாவும் இருக்காங்க. ரியா வாயில் கை வச்சுட்டா. பயம். நானும் ஜேகேவும் அடுத்த வரி தானே போனோம், எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை, ஜஸ்ட்டு கிஸ்ஸிங் தானே நடந்துச்சு. ஆனால் நீ என்னடி என்ன சொல்லிட்டு வேறு லெவலு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் ஏய் எந்த கருமாந்திரம் நடக்கலடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களை பிடிச்சி நல்லா லிப் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படி டேவையே பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ரியாலாம் ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், வாங்க ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பிடிச்சி வச்சுட்டு ரியா போயிட்டான். இப்போ டே நல்லா உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அன்எக்ஸ்பெக்டட் கிஸ் தான். ஸோ அப்படியே அந்த கிஸ்ஸை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. டேவும் அப்படியே அவன் மெல்ட் ஆகிட்டான். அகெயின் உங்களை பிடிச்சி எழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணுறான். நீங்கள் சுத்தமாக மெல்ட் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே தான் நீங்களும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த கேஸ் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போகுது. அப்படி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் அப்படி ரப் பண்ணுறீங்க. பார்த்தா பிளட்டே வந்துடுச்சு. என்ன நீங்கள் லிப்ஸை கிஸ் பண்ண சொன்னால் பைட் பண்ணி ரத்தம் வச்சிட்டிங்க, நான் என்ன உங்களை சாப்பிட சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. டே பார்த்துட்டு உங்கள் லிப்ஸு ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்தால் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி டே சொல்கிறான். சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வெளியே போகிறீங்க. தென் டே அப்படியே உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். ஸோ அப்படியே நீங்கள் வந்தால் எல்லாருக்குமே சரி ஓகே ஒரு சும்மா எதாவது போடுவோம் கூலிங்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டுட்ருக்கீங்க, லைக் ஆரஞ்ச் ஜூஸ் மாதிரி. ஸோ அப்படியே நான் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போது டே அப்படியே ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னடா மச்சான் என்ஜாய் பண்ணியா மூவியை, சூப்பர்டா நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக் கொரியாவோ அப்படியே வைக்கப்பட்டுருக்காங்க. சரி ஓகே ரியா உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். என் ஃப்ரெண்டை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து கிடையாது. 2 இயர்ஸாக தான் நானும் வயனும் ஃப்ரெண்டாக இருக்கோம். நான் 2 இயர்ஸ் முன்னாடி வயனை பார்த்ததே அது இஷ்டமானு தெரியல. ஏன்னா என்னை இவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறான். ஆனால் வயன் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்குன்னு ஒரு கூட பிறந்த ஒரு அக்காவோ இல்லை எனக்கு பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வயன் என்னை ஒரு அம்மா மாதிரி நல்லா பார்த்துக்கிறான். எனக்கு அம்மா அப்பா கிடையாது, ஆனால் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, ஆனால் இந்தியாவில் இருக்காங்க. இவள் சியோவில் படிக்கணும், லா படிக்கணும்னு ஆசையில் தான் இங்கே வந்தாள். ஸோ அப்போ தான் நானும் அவளை மீட் பண்ணிக்கிட்டோம், 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட் ஆகணும் இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு ரியா சொல்லிகிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இடிக்குது. ஸோ அப்படியே நீங்கள் லைட்டாக அவங்க டே சால்வ் பண்ணிவிட்டு டே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். இப்போ டேவை பார்த்து
என்னன்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. டேவ் அப்படியே ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்லி சிரிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்களே பேக் கிஸ். ஸோ அதை நினச்சா அவனுக்கு ஒரு மாதிரி பைப்பிள்ளைக்கு ப்ளஷிங்காக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்னடா அடுத்தது அப்பாவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அப்படி டே பிடிச்சிட்டு டேய் என்னடா அப்படிலாம் கேட்காதடா, இன்னும் கல்யாணமே இது கல்யாணத்துக்கு அப்புறம் தான்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காடா அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு நடத்து கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ பண்ணிடுவடா டே, ஏன்னா நீ தான் அட்வான்ஸ்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். பல்ல உடச்சிடும்டா, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், பாயம் விட்றான். அவளே ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான கிஸ் பண்ணிட்டு அதை சொல்லிட போகிறேன், கம்னுடுறா டேய் நீ தான் நல்ல சான்ஸு, ஒழுங்காக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்கிறான். டே யோசிக்கிறான், அதானே அவளை தான் நம்ம இவ்வளோ லவ் பண்ணுறோம்ல, ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவளும் வாங்கிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டே யோசிச்சுட்டு இப்போ அவளை எப்படி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நீங்கள் 3 பேருக்கு ஜூஸ் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சோண்டு அப்படியே போட்டு எடுத்து தான் குடிச்சிட்ருக்கீங்க. வைன் நான் தான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஆமாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க சொல்கிறீங்க. டே பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க அப்படின்றான். நீங்கள் இல்லை நீங்கள் திரும்ப எங்கேயா கூப்பிட்டு போனீங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இங்கேயே சொல்லுங்கள், இங்கேயே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசுகிறோம், அந்த விஷயம் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி டே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு வேணும் தான் பட் வேணாம் தான். இப்போது நம்ம வேணான்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லாமல் போவான், அது என்னவா இருக்கும்ன்ட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராதே, ரியாவை தொல்லை பண்ணுவேன். சரி ஆனால் இவன் கூட போனாலும் தப்பு, இவன் சும்மாவும் இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணுறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை போட்டு பிசைஞ்சிட்டு இதெல்லாம் மைண்டுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்கீங்க. டே பார்த்துட்டு என்னங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டே கேட்குறான். வரேன் ஏரியா பார்த்துக்கூடி வந்துடுறேன். ஏ வயனே நடத்து அப்படின்றா, பாய முறி அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேயோட வண்டியில் உட்காருங்க, நீங்கள் ஆரம்பிங்க, இங்கே சொல்லுங்கள், இங்கே வேணாம் நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், நான் அங்கே உங்களை கூப்பிட்டு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறான்னா ஒரு லேக் இருக்குது, அங்கே யாருமே கிடையாது, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு நடுவில் ஒரு லேக்கு, தென் கொஞ்சம் லைக் வாட்டர் ஃபால்ஸ், கொட்டியாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இங்கேயே அவன் நம்ம கூப்பிட்டு வரான் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இவட்டே எப்படியே வண்டியை விட்டுட்டு இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அங்கே ஒரு குட்டியாக ஒரு கோவில் மாதிரி இருக்குது சின்னதாக, அந்த கோவிலுக்கு தான் கூப்பிட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு தாட்டி ரியா கூட வந்திருக்கோம், எதுக்கு இதை இடத்துக்கு திரும்ப கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. எப்படி முன்னாடி வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தால அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பாக்கெட் வந்து ஒரு ரிங் எடுத்து will you marry me வைன், ஐ எம் fall in love with you வைன் அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க என்ன நடக்குதுங்க, இதான் கனவு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை கேள்றீங்க, வலிக்குது, இல்லை இது கனவுல நிஜம்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே டேவே பார்க்குறீங்க. ஐம் fall in love with you வைன், will you marry me அப்படின்றான். ஒரு கேப்பாப்பேடு நீச ரெண்டுத்தையும் கீழே போட்டுட்டு நமக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரா. என்ன எந்த ஊரில் எந்த பொண்ணுக்கடா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு டே அது இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க உங்கள் மேலே இருக்க லவ் எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் உங்கள்கிட்ட அந்த லவ்வை சீக்கிரமே சொல்லிட்டா உங்களை யாராவது தட்டி தூக்கிட்டு போகிற வரைக்குள்ளே நான் உங்களை தட்டி தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டா, உங்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்காமே. ஃபஸ்ட் டைமாக உங்கள் வீட்டுக்கு நான் வந்தப்போ டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படி அவ்வளோ வைக்கப்பட்டிங்களாமே. ரியா எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்புறம் பயாஸ்ன்னு கேட்டால் நீங்கள் என்ன தான் சொல்வீங்களா அப்படின்றதையும் ரியா சொல்லிட்டா. அவளோட பயாஸ் ஜேகேன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அப்புறம் என்ன, ஏன் உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிட்டே கேட்குறான். நீங்கள் அது கிடையாது, நீங்கள் பெரிய கேப்பாக போய்டல், உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நீங்கள் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி 10க்கு 100 தாட்டி யோசிக்கணும். நாளைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடாது, அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம உருவாக்கினா அதில் ஏதாவது பிரச்சனை வரும், நடுவில் எங்கேயாவது வந்துடக்கூடாதுன்னு தானே நீங்களாம் யோசிப்பீங்க. ஏன்னா சோஷியல் மீடியா இப்போது வைரஸ் மாதிரி கொரோனாவுக்கும் மேலே சூப்பராக பரவுது. அதில் ஏதாவது உங்களுக்கு நான் பிரச்சனை கொடுத்துட்டா அது உங்களுக்கு கஷ்டம் தானே.
நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி நான் வந்துடுவேன். நாளைக்கு அதே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அது எனக்கு கில்ட்டியாக இருக்கும்ல. என் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அது எனக்கு வாழ்க்கை முழுக்க அது ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் எனக்கு கொடுத்துட்டே இருக்கும்ல டே. அதனால தான் என் லவ்வை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. எனக்கு அப்போலேருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னை தேடி தேடி வந்தீங்க. அப்போல்லாம் வந்து என் லவ்வை சொல்லணும் ஆசை. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு தோணுச்சு. யார் சொன்னா நீ லவ்வை சொன்னா நான் கஷ்டப்படுவேன்னு? ஆ அப்படின்னு டே கேட்குறான். நீங்கள் பார்க்குறீங்க டேவை. அது இல்லை டே, அப்படி எதுவுமே கிடையாது. யார் வேணால் பார்த்துட்டு போகட்டும், நீங்கள் தான் என் ஒய்ஃப். சோஷியல் மீடியா லைக் அ வைரஸ். பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். என்னோடய கம்பெனி ஆளுங்கள்கிட்டே நான் பேசிக்கிறேன். ஜங்குக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் என் கம்பெனியில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அதை பொறுமையாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு, சரி நீங்கள் பதில் சொல்லுங்கள். will you marry me? தென் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்கு நீ வேணும். நீ இருந்தால் என் லைஃப் டோட்டலாக மாறும் நான் நினைக்கிறேன். என்னோடய ஒய்ஃபா நீ எனக்கு பின்னாடி வரைக்கும் நீ நினச்சபடி வாழலாண்டி. நீ ஷிங்ஷான் பார்ப்பியாமே, உனக்கு ஷிங்ஷானா ரொம்ப பிடிக்கும்னு நம்ம ரியா சொன்னான். எல்லாத்தையும் சொல்லிட்டாள் அவள் வரட்டும், நான் வீட்டில் போய் அவளுக்கு ஒன்று கொடுக்கணும், அடிக்கிறேன். அப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. என் டே பார்த்துட்டு, உங்களுக்கு ஷிங்ஷானா ரொம்ப பிடிக்குமா, பேசாமல் நம்ம ஒன்று பிளான் பண்ணலாம். ஷிங்ஷான் ஃபேமிலி மாதிரி நம்மளும் 2 குழந்தை பெற்றுட்டு அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கலாமா அப்படி சொல்லிகிட்டே கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப ப்ளஷிங்காக இருக்குது, கீழே குழந்தை அப்படி வெக்கப்படுறீங்க. டே பார்த்துட்டு, அட பாடுறா, அன்னைக்கு ப்ளஷ் ஆனதோட இன்னும் ப்ளஷ் ஆகிறீங்க போல், கண்ணெல்லாம் அப்படியே ஸ்ட்ராபெரி பழத்தோடு அப்படியே ரெட் ஆகுதே அப்படின்ட்டே சொல்கிறான். நீங்கள் அப்படியே போங்க டே அப்படி சொல்லிட்டு டேவை போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எல்லாம் சக்ஸஸ்டா, எல்லாம் சக்ஸஸ் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே குதிக்கிறான். நீங்கள் அப்படியே டேவை பார்த்துட்டு டேவ் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டேவும் நல்லா உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா அப்புறம் என்ன, அங்கே ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னல, ஸோ அங்கே தான் அது முன்னாடி நீங்கள் 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த லேக்கில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு 2 பேருக்குள்ளே அப்படியே ரொமான்ஸ் போகுது. அவன் உங்களை கிஸ் பண்ண, நீங்கள் கிஸ் பண்ண, அப்படியே அவன் அப்படியே உங்கள் நெக்கு கிட்டே போகிறான். அது அப்படியே நெக்கிலேருந்து செஸ்ட்டு போகுது. அப்படி தான் டே அங்கேயே உங்களை என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் பண்ணுறான். தென் நீங்களும் டே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டீங்க. சோஷியல் மீடியா என்ன வேணால் பேசுகிறோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் நீங்களும் லைக் சொல்லப்போனால் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே ஆகிட்டீங்க. அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே தான் இப்போ நீங்களும் டேவும் ஒரு ஈவினிங் நைட் டைம் போல் வரீங்க. இங்கே வந்து பார்த்தா ஜேக்கோ ரியாவும் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. படுத்துட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணி படுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ரியா அப்படின்னு கத்துறீங்க. இப்போ ரியா பார்த்துட்டு, என்னடி, ஐயோ சாரி ஜங்குக்கா, என்ன நல்லா தானே போச்சு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ரியா கேட்குறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எழுந்துடுறி அப்படி சொல்லிட்டு அப்படியே இப்போ அப்படியே ரியாவை எழுப்புறீங்க. அப்படின்னு அப்படி ரியா பார்த்துட்டு, என்ன லவ் சக்ஸஸா அப்படின்னு உடனே நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க. உங்கள் கையில் இருக்க ரிங் பார்க்குறா. ஏய் என்னடி மேரேஜே பண்ணிக்கிட்டீங்களா? அப்படியே டேவோட கையில் பார்த்தா அதே மாதிரி கப்புள் ரிங் இருக்குது. ஏய் செம்ம நாங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு கிஸ்ஸிங்கோடு முடிச்சுக்கிட்டோம். தென் குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணோம், அதோடய முடிச்சுக்கிட்டோம். நீங்கள் என்னடி ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரியா சொல்லி சிரிக்கிறா. ஜங்குக்கு பார்த்துட்டு, மச்சான் ஓ அதனால தானே ரிங் கேட்டியா நீ அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்கான். அப்போ இந்த ரிங் நீ வாங்கலையாட்டி அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை எனக்கு ஒரு பிஸியாக ஷெடியூல் போச்சு, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இவன் தான் சும்மா வெட்டியே உட்காண்ட்ருந்தான், என்னையே பார்த்துட்டு இருந்தான். போய் ஒரு ரிங்கை 2 வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அதான் வாங்கிட்டு வந்தான், ஒரு கப்பிள் ரிங். என்ன நான் வாங்கினா என்ன, அவன் வாங்கினா என்ன, என்னைக்கு போட போகிறது நான் தானே அப்படின்றான். நீங்கள் அப்படியே டேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு, என்னடி எல்லாம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஏன்டி கேட்குற, என்ன பச்சையாக தெரியுது, நெக்கெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான். நெக்கு ஃபுல்லாக ஹிக்கீஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே தடவி பார்த்துட்டு அப்படியே வெக்கப்படுறீங்க. டேவும் அப்படியே முழிக்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு, மச்சான் என்னோடய ஒரு லெவல் மேலே போயிட்டேன், தென் ரியா நாம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். ரியா பார்த்துட்டு, போங்க ஜங்குக்கா ரொம்ப தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரியா தென் ஜங்குக் நீங்கள் அப்புறம் டே அப்படியே தான் 4 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடிச்சுக்கலாம்.
ஓகேடா மிஸ் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஜாய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, பொறுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. ஓகே, உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தென் ஓகேடா மிஸ், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஜாய். உன் டேவை கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அந்த காடோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ ஓகே, தென் மிஸ் ஜாய்க்கு விஷ் பண்ணலன்னா மறக்காமல் விஷ் பண்ணிவிடுங்க. தென் ஓகேடா மிஸ், எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க, நானே உடம்ப பார்த்துக்கிறேன். தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாமே அபவுட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. 2 லிங்க்ஸும் அங்கே இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, தென் ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.